ஆக மொத்தம் இன்னைக்கு அவர் டெல்லியில இருக்கிறதுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் நினைச்சிட்டு இருக்காரு மோடி தான் இனி ராகுல் காந்தி ஃபெயிலியர் என்று. இருப்பினும் அவர் ராகுல் காந்தியை சந்திக்க இருக்கிறார். காரணம் தோற்றங்களுக்காக. நேற்று எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் ஸ்ரீதர், ரொம்ப ஸ்ட்ராங். அதை நான் ட்விட்டர்லயும் பார்த்தேன், ஃபேஸ்புக்லயும் பார்த்தேன். சில தொலைக்காட்சிகள் எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி நெகட்டிவா தான் இருக்கு, தமிழ்நாடு தொலைக்காட்சிகள்லாம். ஏன்னா திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய சோரம் போன விலைக்கு போன இந்த நம்ம சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்னுடைய டியர் ஃப்ரெண்ட் மணி சொல்றாரு தொங்கு சதை. அது மாதிரி தொங்கு சதைகள் தான் தமிழக ஊடகங்கள். அவங்கெல்லாம் அதை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப பாருங்க, சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கிறது டெல்லிக்குங்கிறது அவருடைய மனக்குழப்பத்தை தெரிவிக்கிறது. இந்த பின்னணியில் காரணமாகத்தான் நரேந்திர மோடி எஸ்பெஷலி ஆஃப்டர் ஆபரேஷன் சிந்தூர் ரொம்ப டால் லீடர் ஆயிட்டாரு வேர்ல்டுலயே, இந்தியாலயும். ஏன் நம்ம விரோதிச்சுப்பானே, ஒருவேளை கை குலுக்கலாமே. அதுக்கு பிரஷர் என்ன தெரியுமோ, தன்னுடைய மகன் தத்தளிக்கிறதை பார்க்கிறார். அவருக்கு எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட்டை விட அவருக்கு அழுத்தம் வருது பாருங்க, அதுல இருந்தான். எந்த பராசக்தியில அவங்க அப்பா ஐயா கருணாநிதி வசனம் எழுதி பாப்புலர் ஆனாரோ, அதே பராசக்தி 2ல ஏதோ நடிகர்லாம் வச்சுட்டு சினிமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குழப்பி விட்டுட்டாங்க. ஆனா இது திராவிட மாடல் அரசாங்கமா, இது சமூக நீதி கொடுக்கக்கூடிய அரசாங்கம்?